வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்புறம் ஒரு வண்டிக்கு ஒரு குடும்பமே வந்து எடுத்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி நம்ம கடையை தேடி ஒரு குடும்பமா வந்து ஒரு வண்டி எடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு வண்டி எடுத்தோன்னா ஒருத்தர் 2 பேர் வரும். பார்த்துங்க ஒரு 10 பேர். ஸோ 10 பேர் மனசு நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அதுவே பெரிய ஒரு வெற்றி தான். ஏன்னா வண்டி எடுத்தோன்னா வந்து பார்க்குறவங்க எல்லாம் வண்டி எடுத்துருவாங்களான்னா இல்லை. ஸோ ரேட்டு பிடிக்கணும், ரேட்டு கண்டிஷன் பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ், இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னும் போது ஒரு நல்லா இருக்கு. ஸோ வண்டியோட டீட்டெயில் என்ன, 2024 நம்ம வந்து வீடியோவில் 1.65 சொல்லியிருப்போம். ஸோ பெஸ்ட் ரேட்டுக்கு கொடுத்துருக்குறோம். பெஸ்ட் ரேட்னா அப்படின்னா அப்படின்றீங்களா, 1.50 கொடுத்துருக்குறோம். வண்டி ஃபைனான்ஸ் போட்டு பக்கா கண்டிஷனில் கொடுத்துருக்குறோம். வேற லெவலு. அதை நான் சொல்றதோட ஐயோ சாரே சொல்லுவார், கேட்கலாம். நம்மளுடைய கடை எங்கே இருக்குதுன்னா, பழைய கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் இது எந்த கடைன்னு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. யுவராஜ் கன்சல்டிங் திமிரி நம்ம யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணுறோம். யூடியூப் சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா யுவராஜ் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வரும். நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட கடை டீட்டெயில் வந்துடும். நம்ம யாருக்கு என்னென்ன வண்டி கொடுத்துட்ருக்கோம், என்ன வண்டி நம்மகிட்ட இருக்குது, ஸோ எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். சாரை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹாப்பி சார். தேங்க்யூ சார். நம்ம கடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் சார், எப்படி வந்தீங்க? கடை நல்லா தான் இருக்குது. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நம்ம பொன்னை பக்கத்தில் வெடியங்காடு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கோம். சார்து வந்து வீடியோ நாங்கள் இதில் தான் ஃபோனில் தான் பார்த்தோம். பார்த்துட்டு ஃபோன்லேயே பிடிச்சி போனனால தான் இவ்வளோ தொலை தேடி வந்திருக்கோம் திமிரி வரைக்கும். அது இல்லாமல் வந்தனால வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக ஓப்பனாக பேசுகிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. டவுன் அமௌண்ட்டும் வந்து கம்மியாகவே பண்ணி நல்லபடியாக நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தினால தான் இவ்வளோ தொலை தேடி வந்திருக்கு. இதனால் எங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு. அந்த பிடிச்சனால அந்த வண்டியை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அதே வண்டியை நாங்கள் வாங்கிட்டோம் பேசி. சார் சொன்ன ரேட்டு வேறு, ஆனால் பண்ணியிருக்க விஷயம் வேறு. இருந்தாலும் எங்களுக்காக பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு வண்டி ஒரு குடும்பமே வந்திருக்கு. உண்மையிலே ஓப்பனாக இதுக்கு முன்னாடி கொடுத்துல 1.63 கொடுத்துருக்குறேன். யுவராஜ் கன்சல்டிங் பொறுத்தவரை மணி மைண்டே கிடையாது. ஓப்பனாக நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்க, 1.63 அந்த கஸ்டமர் கோச்சிக்குவார். ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து ஒரே வண்டி ஒரே ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. ரேட்டு கம்மியாக வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக வந்திருக்கீங்க, எத்தனை பேர் மனசு வந்து எனக்கு 10,000 நான் கைவிட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, உங்கள் மனசு நான் ஏமாற்றம் அடையக்கூடாது. அதுதான் மெயின். யுவராஜ் கன்சல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போயிட்டுனா இதுதான். வந்தால் யுவராஜ் கன்சல்டிங்கை தேடி வந்தீங்கன்னா ஏமாற்றத்தோட போக மாட்டீங்க. அதுக்கு 100க்கு 100 நம்ம கேரண்டி. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஆதாரமாகவே எல்லா டெலிவரி வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சொல்கிறது தான் வந்து ஒரு ரேட்டாக இருக்கும். சொல்கிற போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்தது செலவு எல்லாத்தையும் வச்சு தான் ரேட்டு ஸ்போர்ட் பண்ணும். இருந்தாலும் ஒரு சில இப்போ நீங்கள் அன்பாக கேட்குறீங்க, கொடுத்தா தான் இந்த தான் அப்படின்ற மாதிரி. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் விஷயம். யுவராஜ் கன்சல்டிங் பொறுத்து வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 100% எடுத்து தான் போவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது ஒரு உதாரணமாக இந்த வீடியோ எடுத்துக்கலாம். எப்படி சார்? மற்றபடி இந்த வண்டி தான் இப்போ நீங்கள் பார்த்து வந்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மற்ற வண்டிலாம் எப்படி சார் இருக்குது? மற்ற வண்டியும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. வண்டிங்க எல்லாமே வந்து நல்லா கண்டிஷன் நல்லா இருக்குது. எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நிறைய வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இனிமேல். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். ஓகே சார், நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு என்ன டிமாண்டு உங்களுடைய சொல்லுங்கள். நன்றி.